நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் முற்றுமுழுதாக ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணில் கட்டி எழுப்பி ஒரு தூய ஆட்சியை நிறுவச் செய்ய வேண்டும், அமையச் செய்ய வேண்டும் என்று போராடி வருகிறோம். இது உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய கனவு மட்டுமல்ல, நீண்ட காலமாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த ஒரு பெருங்கனவு. குறிப்பாக நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிறார். என் நாட்டில் என் ஆட்சி என்று அவன் பாடல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று பாடுறான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். அவன் தரையில மட்டும் இல்ல, கடல்ல ஆகாயத்துல எல்லாத்திலையும் உன் அதிகாரத்தை நிறுவிடாங்கிறான். அப்படி நிறுவியவர்கள் நம்முடைய முன்னவர்கள் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் தரையில் மட்டுமில்லாமல் அலைமாகடலிலும் தன் அதிகாரத்தை நிறுவினார்கள். ஏனென்றால் இந்திய பெருநிலத்திலேயே முதலாக கடற்படை கண்டவர்கள் நம்முடைய பாட்டன்கள் தான். ஆனால் அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் தான் வானிலும் அதிகாரத்தை நிறுவியவன். விண்படை கண்டு அலை மாகடல் நிலம் வானில் உன் அதிகாரத்தை நிறுவனதுக்கு ஏற்ப அங்கு வானத்திலும் விண்ணிலும் தன் அதிகாரத்தை நிறுவியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த வழி வந்த பிள்ளைகள் இதிலே உன் அதிகாரத்தை நிறுவ ஏதாவது இடையூறு வருதா, கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று நம்முடைய புரட்சி பாவலன் பாடுகிறார். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிறான். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். அடிமை இந்தியாவில் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இந்த பாட்டை நம்முடைய பாவலன் புரட்சி பாவலன் பாடியிருந்தால் அது வெள்ளைக்காரனை எதிர்த்து என்று பொருள். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறை வாகின்றால் இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை ஓலியடா என்கிற நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம். எந்த நரி? திராவிட நரி. வந்த நரி என்ன சொல்றான்? வெறி கொண்டு புகும் இந்த அயலாட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். இது போர், அநீதிக்கும் அறத்திற்குமான போர். பன்னெடுங்காலமாக கட்டமைக்கப்பட்ட அநீதியான ஆட்சி முறைக்கும் தமிழர் மரபு சார்ந்து அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவர்களின் பிள்ளைகள் அந்த அறம் சார்ந்த ஆட்சி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூத்தாகும் என்கிறான் எங்கள் முன்னவன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே. எப்படிப்பட்ட பெருமை மிக்க இனம்! பகிர்வெளியில் ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல
வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். இப்படிப்பட்ட பெருமை கொண்ட இனம் சொந்த மண்ணையாள துப்பு இல்லாமல் வந்தவன் போனவன் தன் நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டுக்கு கைகட்டி நிற்பது கேவலம். இது என் நாடு, இது என் மக்கள், என் நிலம், என் உரிமை. அந்த உணர்வு ஒவ்வொரு மகனுக்கும் எழணும். ஒரு தூய தமிழ் மகன் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு ஆட்சி இருந்தால் என் அன்னை தமிழ் இப்படி அழிக்கப்பட்டிருக்குமா என்றிருப்பார். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைங்கிறார். எப்படி சொல்றான்? மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, அது தன் தன்மையில் இருக்குது, குளிர் இருக்குது. தோப்பில் நிழலா இல்லை, அது இருக்குது. ஆனால் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாடுறான். ஒவ்வொரு வணிக நிறுவனத்தின் பெயர் பலகையை என் அன்பு சொந்தங்கள் படித்து பாருங்கள். எழுத்து தமிழாக இருக்கும், ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். எழுத்து ஆங்கிலமாக இருக்கும், ஆனால் உச்சரிப்பு தமிழாக இருக்கும். இதுதான் திராவிடர்கள் நீண்ட காலமாக கடைபிடித்து வந்த இருமொழி கொள்கை. உன் மொழியை, உன் அன்னை தமிழை அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்று நம்முடைய முருகப் பெருமான், நம்முடைய மூதாதை, நம்முடைய முன்னவன், நம் முப்பாட்டன் முருகன் அள்ளி பருகிய தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்கிறான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. உன்மொழி என் மொழிதான் உலகில் இறைவனால் பேசப்பட்டது. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. ஏன்? அது இயற்கையின் மொழி, இறைவனின் மொழி, இறைவனின் மொழி. என் அன்பு பிள்ளைகளே, எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா பார், படித்துப்பார், படித்துப்பார். அப்படியே ஆங்கிலத்தை தமிழ் எழுத்தில் எழுதுவார்கள், அப்படியே தமிழை ஆங்கில எழுத்தில் எழுதுவார்கள். இதுதான் தமிங்கிலம். அவர்கள் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர் ஆனார்கள் 1800 ஆண்டுக்கு முன்னாடி. அவர்கள் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி தெலுங்கர் ஆனார்கள் 1600. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தி 15ஆம் நூற்றாண்டிலே மலையாளி ஆனார்கள். அதன் பின்பு துருவலானார்கள். இப்ப நாம் தமிழோடு ஆங்கிலம் கலந்து எப்படி கலந்தோம்? தமிழோடு சமஸ்கிருதம். வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இப்படி பேசி செத்தோம். நம் மொழி சிதைந்து ஒரு பெருத்த தேசிய இனம் பிரிந்து சிதைந்தது. இப்போது 100க்கு 99 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து பேசுகிறோம். திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, வாக் பண்ணி, இப்படி பண்ணியாக பேசி நம் அருமை தாய்மொழியை பன்னி மொழியாக ஆக்கி நிறுத்திவிட்டோம். இதை படித்து பார். எந்தாவது ஒரு இடத்துல ஜி மெடிக்கல்ஸ், கீழே மெடிக்கல், டிஜிட்டல் மொபைல்ஸ், டிஜிட்டல் மொபைல்ஸ். இதாண்டா தமிங்கிலம். உன் தாய் வன்புணர்வு செய்யப்பட்டு சேலை சாக்கி சட்டையெல்லாம் கிழித்து விட்டு பைத்தியம் போல அலைய விட்டுருக்கானே, எவனாவது இங்கு கோபப்பட்டிருக்கிய? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் பிள்ளை. உன் தாய் மொழி, உன் மொழிதானடா உன் முகம், உன் மொழிதானடா உன் அடையாளம், உன் மொழிதானடா உன் முகவரி. நான் யாரடா? நான் யார்? வன்னியனா, கவுண்டனா, யார்? பறையனா, நாடாரா, செட்டியாரா, கோனாரா, பிள்ளையா, முதலியாரா, உடைய யார்? நான் யார்? நான் இந்துவா, நான் முஸ்லிமா, கிறிஸ்தவனா? இதுவா என் அடையாளம்? இந்த மாநிலத்தை விட்டு கேரளா செல், நீ யார் என்று கேட்பான். நான் இந்து என்று சொல்வியா? நான் இஸ்லாம் என்று சொல்வியா? இஸ்லாம் என்று தெரிந்து கேட்பானடா நீ யார் என்று. இந்து என்றும் தெரிந்து கேட்பான் நீ யார் என்று. கிறிஸ்தவன் என்று தெரிந்தும் கேட்பான் நீ யார் என்று. அப்ப என்ன சொல்வாய்? நீ போ, பிரிட்டனுக்கு போ. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். அதான்டா அடையாளம். போ பிரான்ஸுக்கு போ, என்றாவது ஒரு நாள் போ. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் கை கொடுப்பான். இப்ப நான் யார்? எந்த மாநிலத்துக்கு போனாலும் நான் தமிழன். இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டிற்கு போனாலும் நான் இந்துவோ, இஸ்லாமியனோ, கிறிஸ்தவனோ கிடையாது. நான் நாடாரோ, கோனாரோ, தேவரோ, செட்டியாரோ, வன்னியரோ, கவுண்டரோ, பறையரோ, தேவேந்திரோ கிடையாது. நான் யார்? பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் எங்கு சென்றாலும் தமிழன். அதான் என் அடையாளம். உலகம் முழுமைக்காத அடையாளம். முகமது தர்வீஸ் முழங்குறான், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று சொல்லல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் சொன்னான். நல்லா புரிஞ்சுக்க. நீ நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவ்வாறு மொழி கவிஞர் சொல்ல சொல்லல.
நாளை என் தாய்மொழி அவார்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கே செத்து போயிருவேன்றான். உன் மொழி செத்து போச்சு, ஆனா வாழ்ந்துட்டு தானே இருக்க. உனக்கு தமிழ் பேச வரல, எழுத வரல, படிக்க வரல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிட்டவர்கள் எங்கே தமிழ் என்று கேட்க வைத்திருக்கிறார்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கமிட்டவர்கள் இன்று வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்று மாற்றி நிறுத்தி விட்டார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் என் முன்னால் நிற்கிறவர்கள் அல்ல, உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள். உங்கள் பிள்ளைகள் பேசுகிற இந்த பேச்சில் இருக்கிற உயிர்ப்பையும் உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் நீங்க புரியணும். உங்கள் பிள்ளைகள் ஒன்றிலிருந்து தொடங்கவில்லை, ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடி சிதைந்து அழிந்து போன என் அன்னை தமிழை மீட்டு உருவாக்கம் செய்து நாங்கள் தமிழர்கள், இது பெயரில் மட்டும் தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு, அதை மாற்றி உண்மையிலேயே தமிழர் நாடாக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்ற நிலையை உங்கள் பிள்ளைகள் உருவாக்குவோம். பயிற்று மொழி தமிழ், பாடமொழி ஆங்கிலம், எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. இதுதான் உங்கள் பிள்ளைகளின் நிலைப்பாடும் கோட்பாடும் கொள்கை உறுதியும். இதை அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இனம் கண்ணு முன்னாடி தன் மொழியை சிதைந்து அழிய கொடுத்து தன் கலை இலக்கிய பண்பாட்டை மறந்து தன்னுடைய வரலாற்றையும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஓசிமி. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அதனால் வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம், பாதுகாத்த இனங்கள் எல்லாம் பத்திரமாக பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள். ஆனால் என் இனம் தன் வரலாற்றை மறந்து போனது. தமிழர்கள் தங்களை யார் என்பது தெரியாமல் மறந்து போனார்கள். அதனால் உயிரோடே இறந்து போனார்கள். நாங்கள் உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், உலகின் மூத்த குடி தமிழ் குடியின் பிள்ளைகள் என்பதை மறந்து போனார்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து போனார்கள். கடல் வள கடந்து படை வள நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் 3வது பெரிய வல்லரசை நிறுவிய அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனின் வாரிசுகள் என்பதை மறந்து போனார்கள். மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து அவமான சின்னமாக இந்த மண்ணில் அலைந்து திரிகிறார்கள். கொடுத்து வாழ்ந்த கூட்டம் இன்று கையேந்தி நிற்கிறது. 1000 500க்கு அரிசி பருப்புக்கு தன்மானத்தை இழந்து மறந்து போனார்கள். மொழிப்பற்ற இனப்பற்றை மறந்து, மொழிப்பெருமை இனப்பெருமை மறந்து சாதி மத சகதிக்குள் சிக்கி இறந்தே போனார்கள். என்னுயிர் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, எழுச்சி கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டியது உளவியல் நிமிர்வு. கைகளில் கால்களில் விலங்கிருந்தால் வெட்டி எரியலாம். உங்கள் சிந்தனையில், உங்கள் மூளைக்குள் விலங்கு. நம்மால் முடியுமா, நம்மால் சாத்தியமா, இப்படி கூட்டம் சேர்ந்து வந்தால்தான் வெல்ல முடியும். எதற்காக கூட்டணி? 22 கட்சி கூட்டணி எதற்கு? திமுகவின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதா? சிறப்பாக இருந்தால் தனித்துத்தான் இருக்க வேண்டும். அந்த கூட்டணியில் இருந்து வென்றவர்கள் அந்த ஆட்சியில் நடந்த ஒரு அநீதியை எதிர்த்து பேசி யாராவது பார்த்தீர்களா? இந்த நாட்டில் இத்தனை போராட்டங்களை தந்தது இந்த கட்சி ஆட்சிகள் தான். அந்த கட்சிகளோட கூட்டணி வச்ச கட்சிகள் மக்களின் பிரச்சனைக்கு ஒரு இடத்தில் வந்து மக்களுக்காக நின்றது உண்டா, பார்த்தது உண்டா? ஆனால் இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள் இந்த பக்கம் நிற்கிறார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா. எல்லா பிரச்சனைகளோடும் என் மக்களோடு மக்களாக நின்ற பிள்ளைகள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தந்தவர்கள் ஒரு பக்கம், தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இதில் என் சொந்தங்களே, என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் எந்த பக்கம் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முன்வைக்கிற கேள்வி. மறுபடியும் பிரச்சனைகளை தந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தான். நாம் அறிவுள்ள, சிந்திக்கிற திறனுள்ள, பகுத்தறிகிற ஆற்றல் உள்ள, தன்மானமிக்க தமிழினத்தின் மக்களா, அறிவார்ந்த அறிவு சமூகத்தின் பிள்ளைகளா என்பதை என்னரும் பெற்றோர்கள், அறிவார்ந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் உணர வேண்டும்.
இங்கே வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்தி இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள். யார் இவர்கள்? யார்? என் தங்கை சுகன்யா யார்? என் தம்பி கீர்த்திவாசன் யார்? மந்திரி மகனா? முதலமைச்சர் பேரனா? யார்? ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுக்கு மகனாக பிறப்பதாலேயே அவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் இது ஜனநாயகமா இல்ல சனாதனமா? சனாதனம் சனாதனம் எதிர்ப்பு, சனாதனத்தை ஒழிக்கிறோம் என்று பேசித் திரிகிற பெருமக்களே, பிறப்பினாலே ஒருவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் அதுதான் சனாதனம், அதுதான் மன்னராட்சி. எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம்? எங்கே மக்களாட்சி? கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு இந்த மண்ணை ஆளுகிற தகுதி ஒன்று சொல்லுங்கள். அவருடைய மகன் என்பதை தாண்டி துணை முதல்வராகவோ மந்திரியாகவோ தம்பி உதயநிதிக்கு ஒரு தகுதி சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்கள் மகன் சீமானுக்கு இல்லாத தகுதி அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்தால்தான் பதவி கிடைக்கும் என்றால் இது மாறி ஒரு கொடுமை. இதை ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, சனாதனத்துக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்றால் எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? எப்படி எப்படி? இந்திரா காந்தி மகன் என்பதற்காக ராஜீவ் காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தியின் மகன் என்பதற்காக மனைவி என்பதற்காக சோனியா காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தி சோனியா காந்தி மகன் என்பதற்காக பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பதவி. இது என்னது? என்னது இது? இவர்தான் மக்களாட்சியின் காவலர்கள், மாண்புமிக்க மக்களாட்சியின் மகத்தான தலைவர்கள். கேவலம். வரும்போது வீதியில் வந்து சனாதனம் ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம். அதுக்கு தாண்டா உங்களை முதல்ல ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். பைத்தியக்காரங்க. பிஜேபி வந்துடும், டிஎம்கே. ஒரு வீர மகன் நான் சொல்றா, நான் இருக்கிற வரை வராது அப்படி சொல்றா ஒருத்தன். எப்பேற்பட்ட தலைவனின் மகன் நான். என் தலைவன் தமிழீழ நாட்டிலே தன் படையோட கையில துவக்கோட நிக்கிற போது என் மீனவனை ஒருத்தனை சிங்கள கடற்படை தொட்டுச்சாடா? தொட்டுச்சா? இந்த நாட்டு குடிகளுக்கு பாதுகாவலான காவல் தெய்வமடா என் தலைவன். அவன் அந்த இடத்துல இல்ல. 840 மீனவன் உயிரோடு இல்ல. சொல்லணும்டா. ஒரு வாசல்ல வாயில் காவலன் போடுவது எதற்காக என் பெற்றோர்களே? எதற்கு வாட்ச்மேன் போடுற? எதுக்கு வாயில் காவலன் போடுற? திருடன் வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்கவா? திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவா? அல்ல திருட வந்துருவான், கதை பிடிக்கிறங்க, சன்னலை பிடிக்கிறங்க, நல்லா உள்ள தாப்பா போட்டுக்கிறங்க. இதுக்கு எதுக்குடா ஒரு வாயில் ஒரு காவலன்? இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த ஒருத்தர் பிஜேபி பி டீம், அதுவே எங்க இருக்குன்னு தெரியல. சீட்டு இடம் கொடுத்துட்டாப்புல 27 சீட்டு, நிறுத்துறதுக்கு ஆள் கிடைக்கல. கடைசி நேரத்தில் நாளைக்கு கட்டுத்தோடுறதுக்கு இன்னைக்கு அறிவிக்குது. பிஜேபி வரக்கூடாது, சரி. காங்கிரஸ் வரலாமா? பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆண்டவன் எவன்? இந்த நாடு இவ்வளவு வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்க காரணம் என்ன? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரியை. நீட்டை திணித்தவன் யார்? என்ஆர்சி ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது யார்? செயல்படுத்துறது பிஜேபி. கொண்டு வந்தது யார்? அமித்ஷா பேசுகிறாரே, உள்துறை அமைச்சர், இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் என்று பாராளுமன்றத்தில் பேசியது இருக்கா இல்லையா? என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஒரு ஆள் தூக்கி சட்டத்தை எதற்காக கொண்டு வந்தீர்கள்? பாபர் மசீதை இடித்தவன் பிஜேபி, இடிக்க அனுமதித்தவன் எவன்? காங்கிரஸ். உங்கள் மகன் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு அங்கே தடுப்பானை நிறுத்தி இங்க போராடிட்டு போன்றான். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பானை போட்டு டிவைடரை போட்டு இங்க பேசிட்டு போன்றான், பேரிகார்டை போட்டு. ஆனால் கரசகை நடத்தி இவ்வளவு தூரம் வரவேன் இந்த பாபர் மசீதை இடிப்பான்னு கணிக்காம என்ன புடிங்கிட்டு இருந்த? உன் உளவுத்துறை, காவல்துறை, ஒரு ராணுவம் என்ன பண்ணுச்சு? உன்னுடைய என்ன பண்ணுச்சு? இடிப்பான்னு தெரியுமா தெரியாதா? ஏறி கோபுர உச்சியில் போய் இருக்கிற வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நரசிம்மராவ் காங்கிரஸ் தானே ஆட்சி. குத்தி கொலை பண்றவனை விட குத்துறதுக்கு வசதியா பிடிச்சுக்கலாம் பாடுறா, அவன் தான்டா பெருத்த அயோக்கிய பையன். இடிச்சவன் பாரதிய ஜனதா, இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ். 2 பேரும் சம அளவு குற்றவாளிகள். இந்த நாட்டை மாறி மாறி நாசம் பண்ணது பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக. 4 பேரும் நமக்கு சம அளவு எதிரி. ஒழிக்கணும் இவங்கள, இல்லைன்னா இந்த நாடு நாடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்முடைய புரட்சி பாவலன் பாடுகிறான், நாட்பக்கமும் எதிரி, நடுவில் நம் தமிழ்தாய் என்று. இப்போது நாட்பக்கமும் எதிரிகள்,
நடுவில் நாம் தமிழர் கட்சி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் களத்திலே வெறி கொண்டு வாயணும். நம்முடைய அண்ணன் பழனி பாபா நமக்கு கற்பிக்கிறான், தமிழர்களே, என்னரும் சொந்தங்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்கிறார். கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினால தர முடிகிற நல்லாட்சி, ஐயா எடப்பாடியால தர முடிகிற நல்லாட்சி. ஐயா கருணாநிதி ஆட்சியில 25 ஆண்டுகள் வாழ்ந்துட்ட, அம்மா ஜெயலலிதா 20 ஆண்டு, ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு, ஐயா எடப்பாடி கிட்ட 4.5 ஆண்டு. ஒரு தடவை உன் மகன் ஆட்சியில வாழ்ந்து பாரு, உலகத்தின் தலை சிறந்த நாடா மாத்தி படைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. எவனாவது கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, பயணிக்க நல்ல போக்குவரத்து சொல்றானா? ஓசி பஸ் ஓட்டுவான். யார்? உங்க அப்பா மட்டும் சொத்தை வந்து ஓட்டுவியா? யார்? எங்க அப்பா மட்டும் சொத்தை தானே வித்து எடுப்ப, வரின்னு சொரிஞ்சு எடுப்ப. நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்ல உன் மகன், ஏசி பஸ் ஓட்டுவேன். காசு கொடுத்து உரிய கட்டணம் கொடுத்து போ. 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். படிக்க கல்வி, குடிக்க நீர், பார்க்க நல்ல வைத்தியம். இது 3ஐயும் உலகில் என்ன தரம் என்று சொல்கிறார்களோ அந்த தரத்தை இனி தமிழ்நாட்டின் தரம் என்ற அளவுக்கு உயர்த்தி உன் மகன் தருவேன். மற்றது எதையும் தரமாட்டேன், கட்டணம் இல்லாம தரமாட்டேன். தருவேன், சிறப்பா தருவேன். தடை இல்லாம மின்சாரம், தடை இல்லாம எரிகாற்று, பசி என்ற சொல்லு இல்லாம நானே உணவை வேளாண்மை செய்து விளைய வைப்பேன். நான் எல்லா இடத்திலும் வேலை செய்வேன். நீ இங்கே இரு, குன்னத்திலே இரு, பெரம்பலூர்ல இரு, அரியலூர்ல இரு, அரசாங்க வேலை நான் தானே. நீ வராத, திருச்சி கூட வர வேண்டாம். 5 தலைநகரை பிரிக்கிறேன் உன் மகன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். நான் சொல்லும்போது சிரிச்சா உங்க ஐயா ஸ்டாலின், நம்ம ஐயா தலைநகர் தலை அதை எடுத்துட்டாப்ல. 5 நகரங்களை உருவாக்கணும். அதான் நான் சொல்றேன் உன் மகன் தலைநகரம். எதுக்கு? நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில கிடைக்கிறது என் மக்களுக்கு எல்லா இடத்திலையும் கிடைக்கணும். அப்ப திருச்சி, அப்ப மதுரை, அப்ப கோயம்புத்தூர், அப்ப கன்னியாகுமரி, சென்னை 5 தலைநகரம். என் அன்பு பெற்றோர்களுக்கு என் உடன்பிறந்தார் புரியும்படியா சொல்றேன். ஒரு இடத்துல கருப்பட்டியை வச்சிடுறேன், மொத்த எறும்பு ஒன்னா குவியும். 5 நொறுக்கி வச்சிருந்தேன், அங்கங்க கிடைக்கிற இடத்துல கருப்பட்டி கிடைச்சிடும். இப்ப நான் என்ன செய்றேன்? எல்லாத்தையும் வாழ்விடத்திலே கொண்டாந்து வச்சிடுறேன். இப்ப அரசாங்க வேலை குன்னத்திலே கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப? 2000-3000 ஏக்கர்ல கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்க தொழிற்சாலை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்க தொழிற்சாலை, சாப்பிடுற தட்டு, தாள், எழுதி படிக்கிற தாள், மரத்தை வெட்டி தாள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். இனி மரத்தை தொட்டா கையை 2 வெட்டி தூர போட்டுருவேன். மரம் இல்லை, என் உயிர், மண்ணின் வரம், அது தொடக்கூடாது. மரம் என் மழை, என் காற்று, என் நிலத்தின் வளம், அது தொடக்கூடாது. அதனால எல்லாத்தையும் மாத்திரன்னு நினைக்கிறேன். உன் மகன் நாட்டுக்கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கரும்பு, வாழை, தென்னை, பனை, மரவள்ளிக்கிழங்கு, எருக்களஞ்செடி, கத்தாழை, எல்லாவற்றிலிருந்தும் அரசு வேலை. நீ எருக்களஞ்செடின்னு என்ன சொல்றானேங்க? சுடுகாட்டுல தானே நீ எருக்களஞ்செடி பார்த்திருப்ப. தெருவில் எருக்களஞ்செடி முளைக்கும் போது எவ்வளவு ஏளனமா பார்த்திருப்ப. அந்த எருக்களஞ்செடியிலிருந்து ஒரு நூலை எடுக்கிறான், அந்த நூல்ல ஒரு பட்டு செய்யறான். அந்த நூல்ல தயாரிக்கப்பட்ட பட்டு தான் உலகத்திலேயே விலை உயர்ந்தது. வெரி காஸ்ட்லி இன் வேர்ல்டு. இந்த எருக்களஞ்செடி பட்டு தான். எனக்கு எருக்களஞ்செடி வளர்க்கறது என்ன ரொம்ப சிரமமா? சொல்லு. எருக்களஞ்செடி ஆமணக்கு இருக்குல்ல, கொட்டமுத்து, நிலமெங்கும் கொட்டமுத்த போடுவேன். அதுல இருந்து எண்ணெய் எடுப்பேன், விளக்கெண்ணெய். அதுல இருந்து புண்ணாக்கு எடுப்பேன். என் மாட்டுக்கு தீவன நிலத்துக்கு வரும். நீ விளக்கெண்ணெய் சிரிப்ப. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லேன். பிரெஞ்ச் ஆயில் மரியாதையா இருக்கும். உனக்கு வந்திருக்க நோயை இருக்குல்ல, பச்சை மட்டை அடிச்சு வெளுத்து நான் அந்த நோயை உன்னை ஒழிக்கல. இந்த பேய் பிடிச்சவனுக்கு வேப்பல் அடிப்பான்ல, அப்படி இந்த நோய் பிடிச்சவனுக்கு பச்சை மட்டை வைத்தியம் பார்த்து தொலைச்சு போடுவேன். உன் மகன் உனக்காக பேசுறேன்னு கூட தெரியலைன்னா உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா 2 சீட்டு 3 சீட்டு வியாபாரி, 0.5, 0.1, 0.2 ஓட்டு வச்சிருக்கவனுக்கு இம்படி சீட்டு நோட்டும் பேரம் பேசி வா நீ வான்னு கூப்பிடுறான்னா 8.5 விழுக்காடு 36 லட்சம் ஓட்ட வச்சிருக்கிறான் ஒரு மயன். என்னை எம்புட்டா பேரம் பேசி கூப்பிட்டுப்பான். எவ்வளவு பணம் இந்த காதுல லிட்டரா தேனை ஊத்துறான். நான் கூட கோவத்துல காதிலே ஊத்திரியல தேனை, ஒரு சொட்டு அந்த நாக்கில வைங்களேன்னு கூட கேட்டேன்.
அந்த பதவிதாரன் இந்த பதவிதாரன். எனக்கு முன்னாடி 2 இருந்துச்சு. பதவியா மக்களுக்கான உதவியா, பணமா பிறந்த இனமா. பதவியா உதவியான உதவி. மறுபடியும் வெயிலுக்கு வந்துட்டேன், முச்சந்திக்கு வந்து கத்துறேன். பணமா இனமா? இனம். நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனம். அதனால உன் மகன் கத்துறேன். இந்த சத்தம் உன் காதுல விழுந்து உன் மூளைக்குள்ள போய் உன்னை சிந்திக்க வச்சிருச்சுன்னா நான் பிறந்த பயனை அடைஞ்சிட்டேன். நீ எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ. உடம்புல தெம்பு இருக்கிற இதே இடத்துல நின்று கத்தி கத்தி கூட செத்து போவேன். ஆனா இந்த சீட்டுக்கு நோட்டுக்கும் போய் எவன் கை கட்டுற அந்த பரம்பரையில பிறந்தவன் இல்லை. ஏன்? சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேல். உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கக்கூடாது. உயிரினும் மேலானது நமது உரிமை. புரியுதா? மண்டியிட்டு வாழ்வதற்கு மானத்தோட மாண்டு போகலாம், மரணித்து போகலாம். இதுதான் உங்கள் பிள்ளைகளின் நிலைப்பாடு. அதனால மான தமிழ் மக்கள் இனியாவது சிந்திங்க, இனியாவது சிந்திங்க. போட்டீங்க, உதயசூரியனுக்கு போட்டீங்க, அவர் வீட்டில் விடிஞ்சி நாட்டில் விடிஞ்சா இளவுதான் விழுந்துச்சு. என்ன மாறிச்சு? பார்க்கிற எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறேன், எப்படியாவது இவங்களை ஒழிச்சு விடுன்னு. நான் ஒழிக்கிறேன், ஒரே ஒரு ஓட்டை போட்டு விடு. எனவே என் அன்பு சொந்தங்கள், இந்த குன்னம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் உயிர் இளவல் வழக்கறிஞர் இரா கீர்த்திவாசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை வெல்ல வைத்து நீங்கள் வெற்றியடையுங்கள். நீங்கள் இதுவரை 60 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக உதயசூரியன் ரெட்டலை கை தாமரை எல்லாத்துக்கும் போட்டீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். என் மக்கள் தோற்று போனார்கள். அவர்கள் எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள், மந்திரி ஆனார்கள், முதலமைச்சர் ஆனார்கள். ஆனால் நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறை என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெல்ல வையுங்கள். நீங்களும் வெற்றியடையுங்கள், நீங்களும் வெற்றியடையுங்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று சொல்லுகிறார். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். நாங்கள் அதை படித்த பிள்ளைகள் என்ன சொல்றான்? அதிகாரம் மிக வலிமையானது, ஆனால் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று நிற்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல். நாங்கள் அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். எனவே எங்கள் உள்ள குமரலை, எங்கள் அளப்பெரிய கனவை, மகத்தான கனவை என் மக்களுக்கு கடத்தி கொண்டே வருகிறோம். பேச்சால், எழுத்தால், காணொளி காட்சிகளால். நான் ஒவ்வொரு ஊர்லையும் போட்டு காட்டுகிறேன். உங்கள் மகனின் ஆட்சி எப்படி இருக்கும், உங்கள் ஆட்சி எப்படி இருக்கும், தமிழ் தேச அரசு, தூய தமிழனின் ஆட்சி எப்படி இருக்கும் போட்டு போட்டு காட்டுகிறேன். அதை பாருங்கள். இது நன்றாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் கையில் நாடு இருந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பா இருப்பார்கள், நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தாருங்கள். இல்லை என்றால் வாக்கை காசை வாங்கி கொண்டு அவர்களுக்கு வாக்கை போட்டுவிட்டு எங்களுக்கு வாக்கரிசியை போட்டுவிட்டு விட்டு விடுங்கள். என் மக்கள்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவேன். நாங்க இருக்கிறது உங்களுக்கு இடையூறா இருந்ததுன்னா இங்க வாயா என் வீட்டுக்கு சாப்பிடணும் கூப்பிட்டு சோத்துல வச்சு எங்களை கொண்டு விட்டுருங்க. நிம்மதியா நாங்க செத்து போறோம், நீங்க நிம்மதியா. இந்த ஆட்சியில இருந்து உனக்கு ஒன்னும் இல்ல, குடிக்க நீர் இல்ல வித்துட்டான், படிக்க கல்வி இல்ல வித்துட்டான், பார்க்க மருத்துவம் இல்ல வித்துட்டான், சுவாசிக்க காற்று இல்ல. ஒரு மனுஷனுக்கு 422 மரம் வேணும். இத்தனை பேர் நிக்கிற எத்தனை மரம் இருக்குன்னு பாத்துக்க. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் வேணும். எத்தனை கார் ஓடுது, எவ்வளவு மரம் வச்சிருக்கா பாத்துக்க. பாத்துக்க, நீ பாத்துக்க. நீ காத்த சுவாசிக்கல, கந்தக தூசிய சுவாசிக்கிற. கந்தக தூசிய நுரையீரல் தொற்று, புற்று, தோலெரிச்சல், கண்ணெரிச்சல்லாம் வருதுன்னா அதனாலதான் வரும். பிறக்கிற குழந்தை புற்றுநோயா பிறக்குதுன்னா இந்த கர்மத்தால தான். இதையெல்லாம் தடுக்கணும், காப்பாற்றணுமா இந்த மகனை பிடிச்சுக்க, அப்படி பிடிச்சுக்க. பல கோடி பண திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம்னு நிறைவேற்றி என் தாயை பச்சை போர்வையால போத்திடுறேன். என் பூமியை ஒரு தடவை வாய்ப்பு கொடு. ஒண்ணு உனக்கு இல்ல, படிச்சா படிக்க வேலை இல்லை. பாத்துக்க. 70 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில தேர்வு எழுதிட்டு வெளியில நிக்கிறான். நான் எல்லாருக்கும் வேலை தரம்ன்றேன். படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை தரம்ன்றேன். எப்படி தருவேங்கிறதையும் சொல்றேன். பாரு என்ன உனக்கு வச்சிருக்கேன். உன் பூமி தாயின் மாற அறுத்து குவாரின்னு கொண்டு வரேன். நீ படிச்சிருக்கில்ல, மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிரும் படிக்கலையா? மழை இல்லைன்னா மழை பெற முடியாதுன்னு படிக்கலையா? படிக்கலையா? நீ தாயின் மார்ல இருந்து பால் வந்துச்சு, நீ நானும் குடிச்சோம். பூமி தாயின் மலை மார்பில இருந்தா அருவிப்பால் வந்துச்சு. அதுதான் உலக உயிர்களின் தாய்ப்பால். அதுலதான் ஆறு, அதுலதான் நீரு, அதுலதான் வயிறு, அதுலதான் உயிர், அதுலதான் வாழ்க்கை. அப்ப அந்த மாற அறுத்துட்டா எந்த உயிர் வாழும்? ஏன் சிந்திக்கல? உன் ஆத்து மணல பொருள் அள்ளி தின்னுட்டான். பாலாறுல, காவிரியில,
வைகையில தாமிரபரணியில எங்க வச்சிருக்கா மண்ணு, எங்க வச்சிருக்கா மணல வித்து தின்னுட்டான். செத்து போச்சுவான். உயிர்ப்பிக்க முடியாது. ஆறுலன்னா நீர் எது? இதெல்லாம் உனக்கு சொன்னா எங்க புரியுது? நீ வாங்க இந்த 2000 2500 2000 இன்னொருத்த வந்து 2500 உன்னை ஏலம் போடுறான். உன் மானத்தையும் நாட்டையும் வாங்க. நான் வந்தா டோக்கன் 8000. நான் வந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னத்தை கொண்டு வைப்ப? கொடுத்தவன் தலையை வெட்டி வைப்பியா, கையை வெட்டி வைப்பியா, எதை வைப்ப? அங்க காய்கறி வெண்டைக்காய் சொரக்கா, அங்க கீரை வைப்ப. அதை யாரு கொடுப்பா? அந்த ஃப்ரிட்ஜ் கொடுத்தவனா கொடுப்பேன். எங்க அப்பா விவசாயி தான் கொடுக்கணும். புரியுத? அவன் தான் கொடுக்கணும். மிக்சி கொடுத்தா எதை ஆட்டுவேன்? மிக்சியில எதை அரைப்ப? மிளகா, மஞ்சள், மல்லி. யாரு கொடுப்பா? ஐயா ஸ்டாலினா. யாரு கொடுப்பா? எங்க அப்பா விவசாயி தான் தரணும். கிரைண்டர் மாவரைக்கிறது எதை போட்டு ஆட்டுவேன்? எதை போட்டு ஆட்டுவேன்? அரிசி பருப்பு உளுந்து சீரகம் போடுவேன். இதை போட்டு ஆட்டுவேன். யாரு கொடுப்பா? வெந்தயத்தை போட்டு ஆட்டுவேன். யாரு கொடுப்பா? என் விவசாயி தான். விவசாயி தான். எது இல்லாம நீ வாழ முடியும்? சோறு நீர் இல்லாம வாழ முடியாது. சோறை நீரையும் தரவன் விவசாயிங்கிறனாலதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று உன்னுடைய வேதம் கற்பிக்குது. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நல்ல நாட்டை கட்டமைக்க பாருங்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். என் அன்பு சொந்தங்களே, போட்டாச்சு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி போட்டாச்சு. எத்தனை போட்டாச்சு. ரெட்டலை போட்டாச்சு. சூரியன் போட்டாச்சு. கை போட்டாச்சு. தாமரை போட்டாச்சு. போடல விவசாயிக்கு போடு. சாப்பிட்டு தானே ஓட்டு போட போவ. நன்றின்னு ஒண்ணு இருக்குல்ல, சோறு போட்ட விவசாயி தானே. அந்த நன்றியை மறக்காம போய் வாக்கு பெட்டியில இருப்பான் கலப்பையோட. அப்படியே வேற யாரும் இல்ல, உன் மகன் தான். நான் தான் சின்னம். அது தெரியுமா தெரியாதா? என்னமும் நான் தான், சின்னமும் நான் தான் சின்ன. எங்க என் மயன் சீமான்னு தேடு, எங்க என் அண்ணன், எங்க என் மாமன்னு தேடு, எங்க என் சித்தப்பன்னு கலப்பையோட நிப்பேன். ஏன்? இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார் உலக மக்களின் பாவத்தை போக்க. உன் மகன் இந்த கலப்பையை சுமக்கிறேன் எதுக்கு? என் மக்களின் பசியை போக்க. உறிஞ்சுக்கிட்டு போட்டுட்ட. நபிகள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். உண்மையான புனித போராளி. அப்படி எவனாவது இந்த மண்ணில் இருந்தான் ஒருத்தன். யாரு? என் உடன் பிறந்தான், என் மூத்தவன், என் அண்ணன் பழனி பாபா. அவன்தான் அநீதியை கண்டு அச்சமல்லாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடிய புனித போராளி. அவன்தான். அவன் பின்னவர்கள், அவன் காலடி தடம் பதித்த இடங்களில் பயணித்து வர்ற பின்னவர்கள். வென்றே தீர்வோம். சத்தியத்தின் மக்கள். நாங்கள் சாகலாம், தோற்கலாம், சத்தியம் தோற்காது. ஒரு நாள் வெல்லுவோம். சரித்திரத்தில் தமிழர்கள் நின்றார்கள், வென்றார்கள். தன்மானத்தோடு தமிழர்கள் தலை நிமிர்ந்து நின்றார்கள், வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால் என் அன்பு சொந்தங்கள், வேளாண் குடிமகன் விவசாய சின்னத்திலே வாக்களித்து உங்கள் பிள்ளைகளை எங்களை வெற்றி பெற வைத்து நீங்களும் வெற்றி அடையுங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி கீர்த்திவாசன் வெல்க, என் தங்கை சுகன்யா வெல்க. நாம் தமிழன். என்ன பேர் யோசிச்சிருக்க? பையனா? இந்த மண்ணிலே அங்கே பிள்ளை அங்கே கொடு, வச்சுக்கடா, கையில் வச்சுக்க. இந்த மண்ணிலே
தமிழ் பேரினத்தில் தோன்றிய மகத்தான புரட்சியாளர்கள். ஒருவன் என் தாத்தன் கலியபெருமாள், இன்னொருவன் அவன் சமகாலத்திலே தோன்றிய ஒப்பற்ற புரட்சியாளன். தமிழின விடுதலைக்கும் தமிழர் உரிமைக்குமாக அரும்பாடு ஆற்றி இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் வீரன் என் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் பெயரை தமிழ் அரசன் தமிழ் அரசன் தமிழ் அரசன் என்ற பெயரை இந்த மகனுக்கு சூட்டுகிறேன். என் அண்ணன் தமிழரசனை போல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சாதி மத உணர்ச்சிகளை கடந்து மொழியின பற்றுக்கொண்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் பேரினம் மேலெழ வேண்டும், பெருமையோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் தமிழரசன் தாத்தா கலியபெருமானின் பேரனும் உடன் பிறந்த தம்பி தங்கைகளும் போராடுவது போல எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு மகன் போராடுவான் என்கிற உறுதியோடு அவனுக்கு தமிழரசன் என்ற பெயரை சூட்டி மகிழ்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்கேயாவது இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இவன் தான் கூட்டத்துக்கு ஆள் காசு கொடுத்து கூட்டி வருவான், குவார்டர் சாப்பாடு கொடுத்து இவன் தான் ஓட்டுக்கு காசு கொடுப்பான். 1000 தரேன் 500 தரேன்னு பச்சை பச்சை பிள்ளைய அப்பா அம்மா தின்பண்ட வாங்கி கொடுக்கிற காசை சேமிச்சு சேமிச்சு தன் மகனுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஒரு தாய் ஒரு மின் பணியாளர் எலக்ட்ரீஷியன் அண்ணா 50 ரூபாய் இதான் இருக்கு வச்சுக்கன்னு என் தம்பி திருக்கோயிலூர்ல பேசிட்டு இருந்தேன். அவன் வந்தான் வந்து நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இந்த பேர் என்பதுதான் நான் பெற்ற வெற்றி. இங்க பாரு, என் தம்பி ஓடி வந்து அண்ணா இந்த 5000 வண்டியில ஏறிட்டேன் இந்த 5000 என்னை கட்டிப்பிடி சொல்றான். அண்ணே நான் முடிவெட்டேன் 5 நாளா உனக்கு கொடுக்கணும்னு சேமிச்சு இந்த 5000 கொடுக்கிறேன்னு. அந்த தம்பியின் பேரன்பு, இவர்களுடைய பேரன்பு, இதாண்டா நான் இந்த களத்தில் கண்ட வெற்றி. தமிழ் பேரினம் விழித்துக் கொண்டது, தன் மாண்போட வாழ தொடங்குகிறது. அந்த தம்பிக்காக, இந்த மக்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காகவாது உங்கள் பிள்ளைகள் வென்று ரமணன் அப்பா விழுந்துறாரு. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நோட்டை கொடுத்தா ஓட்ட போடுகிற கூட்டத்தில் நோட்டை கொடுத்து ஓட்ட போடுகிற ஒரு கூட்டம் என் மக்கள் தாண்டா, மாநில மக்கள். ஒண்ணுமில்ல, எனக்கு பின்னாடி எதுவும் இல்ல. சாதி மதம் அப்ப அமைச்சர் அதெல்லாம் கிடையாது. சாதாரண மகனை 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். 3வது இடத்தில் நிக்க வைத்த என் மக்கள் 1வது இடத்தில் நிக்க வைக்க போறதும் என் சொந்தங்கள் தான். அவர்களுக்கு தெரியும் காரைக்குடி தொகுதியில் நிற்கிறான் சீமான், அவன் காரைக்குடிக்கு மட்டுமானவன் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமான மகன் என்பதை என் மக்களுக்கு தெரியும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என் உயிர் சொந்தங்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்களுக்கு நீங்களே செலுத்தி வெற்றியடையுங்கள். உங்களுக்கு நீங்களே செலுத்தும் சின்னம் விவசாய சின்னம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.